கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். இந்த நாளிலும் செய்திக்கு ஆதாரமாக நாம் வாசிக்க வேண்டிய வேத பகுதி ஆதியாகமத்தின் புஸ்தகம் 39ஆம் அதிகாரம் முதல் வசனம். யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டார். பார்வோனுடைய பிரதானியும் தலையாரிகளுக்கு அதிபதியுமாகிய போத்திபார் என்னும் எகிப்து தேசத்தான் அவனை அவ்விடத்திற்கு கொண்டு வந்த இஸ்மவேலரிடத்தில் விலைக்கு வாங்கினான். போதும். நாம் வாசித்த இந்த திருவசனத்தின் மூலம் கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக நம் மத்தியில் இருக்கிற சகோதரி மேர்சி அவர்கள் ஜெபிப்பார்கள். மனிதர்கள் சத்தியங்களை நாங்கள் அறிந்து கொள்ள வெளிப்படும்படியாக நீர் பொறுத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க நடத்துங்க எச்சுக்குறிச்சி நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமென். இந்த நாளில் நம்ம வாசித்த திருவசனம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 39ஆம் அதிகாரம் 1வது வசனம். யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான். பார்வோனுடைய பிரதானியும் தலையாரிகளுக்கு அதிபதியுமாகிய போத்திபார் என்னும் எகிப்து தேசத்தான் அவனை அவ்விடத்திற்கு கொண்டு வந்த இஸ்மவேலரிடத்தில் விலைக்கு வாங்கி. இந்த நாட்களில் நம்ம பார்க்க இருக்கிறது யோசேப்பை குறித்து நம்ம பார்க்கிறோம். பாருங்க, சில சமயத்தில் ஒரு நல்ல ஒரு செய்திகளை பார்க்கிற பொழுது சில இடையூறுகள் வரும். கர்த்தர் ஸ்தோத்திரம். கர்த்தர் காத்துக் கொள்வார். தொடர்ந்து நம்ம காரியத்துக்குள்ளே கடந்து செல்லும். இப்போ பாருங்க, யோசேப்பு யாக்கோப்புக்கு வந்துட்டு பிரியமான குமாரன். இந்த பிரியமான குமாரனை அவர் யோசேப்பு தகப்பனுடைய வீட்டில் இருக்கும் பொழுதே அவர் எப்படி இருக்கிறார் என்றால் உண்மை உள்ளவராக அவர் அங்கே காணப்பட்டார் என்று நம் வேதத்திலே வாசிக்கிறோம். தகப்பன் வீட்டில் இருக்கும்போது தகப்பனுக்கு அவர் உண்மை உள்ளவராக இருந்தார் என்று நம்ம வேதத்திலே வாசிக்கிறோம். அப்போ பாருங்க, உண்மை உள்ளவனா இருந்தபடினாலதான் தகப்பனும் யோசேப்பு இடத்துல எப்படி இருந்தாராமா, யாக்கோப்பும் எப்படி இருந்தாராமா, யோசேப்பு இடத்துல பிரியமாய் இருந்தார். அப்ப யோசேப்பு கிட்ட மட்டும் பிரியமாய் இருந்தபடினாலதான் சகோதரர் என்ன பண்ணாங்க, அவர் மேல கோபப்பட்டு எப்பொழுதும் யோசேப்பை பகைக்கிறவர்களாக அவர்கள் காணப்பட்டார்கள். அப்பொழுது அவர்களுக்கு ஒரு சமயம் வாய்த்தது. பெஞ்சமினை தவிர மற்ற 10 சகோதரர்களும் வனாந்தரத்தில் ஆடு மேய்க்க போயிருந்தாங்க. அவர்களுக்கு உணவு கொடுக்கும்படியாக யோசேப்பு அங்கே போயிருந்தார். போயிருக்கிறப்ப உணவெல்லாம் வாங்கி நல்லா சாப்பிட்டுட்டு யோசேப்பு என்ன பண்ணிட்டாங்க, கொன்று போட வேண்டும் என்று முடிவு செய்து ஒரு குழியிலே போட்டு விட்டார். குழின்னு சொல்றதுக்காண்டி ஒரு கிணற்றுல போட்டு விட்டார். அப்பொழுது பாருங்க, அந்த 10 சகோதரர்கள ஒருத்தர் யோசேப்பை காப்பாற்ற அவர் மனம் இறங்கி யோசேப்பை குடியிலிருந்து எடுத்து இஸ்மவேல் இடத்துல வித்துருவான். ஏன் அவனை கொண்டு அவனுடைய அந்த இரத்த பணியை நம்ம ஏன் சுமந்துக்கணும் அப்படின்னு சொல்லி இஸ்மவேல் இடத்துல விலைக்கு விட்டு விட்டார். சரி, இப்ப அப்படியாக விற்கப்பட்ட அந்த யோசேப்பை எகிப்தில் இஸ்மவேல் இடத்துல போத்திபார் என்கிற அந்த மனுஷன், பார்வோனுடைய பிரதானியும் தலையாரிகளுக்கு அதிபதியும் ஆகிய போத்திபார் என்னும் எகிப்து தேசத்தான் அவனை அவ்விடத்திற்கு கொண்டு வந்த இஸ்மவேல் இடத்துல விலைக்கு வாங்கி. இப்போ பாருங்க, தகப்பனுக்கு பிரியமா இருந்த குமாரன், சகோதரர்களுக்கு சத்ருவாய் காணப்பட்ட யோசேப்பு. இப்ப பாருங்க, விலைக்கு அடிமையாக விற்கப்பட்டாயிற்று. யார்கிட்ட? எகிப்துல பார்வோனுடைய பிரதானிகிட்ட வித்தாச்சு. இப்ப அவர் யாரு? இப்போ யோசேப்பு யாரு? அடிமை.
தன்னுடைய தகப்பனுக்கு பிரியமான குமாரன், சகோதரர்களுக்கு சத்துருவாய் காணப்பட்டவர். இப்பொழுது பாருங்க, அந்நிய தேசத்துல போய் அடிமையா விற்கப்பட்டாச்சு. இவைகளுக்கு மத்தியில யோசேப்பு கூட யார் இருக்கிறது? கர்த்தர் இருந்தார். யோசேப்பு கூட கர்த்தர் இருந்தபடினாலதான் அவருடைய உயிரும் காக்கப்பட்டார். இப்போ எகிப்து தேசத்துல அவர் அடிமையா விற்கப்பட்டிருந்தா கூட கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார். கர்த்தர் கூட இருந்தபடினாலதான் இப்போ அவன் யாரா இருக்கிறானாமா? காரிய சித்தி உள்ளவனாய் இருக்கிறான். இப்போ நீங்களும் நானும் நம்ம எப்படி இருக்கணும்? கர்த்தர் எப்படி விரும்புகிறார்? நம்ம எப்படி இருக்கணும் விரும்புகிறாரு? நமக்கு என்ன பொறுப்பை கொடுத்துருக்கிறாரோ, நமக்கு என்ன பொறுப்பை கொடுத்துருக்கிறாரோ நீங்கள் அதில் என்னவா இருக்கணும்? காரிய சித்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஒருவேளை ஒரு சொந்த வியாபாரமாக கூட இருக்கலாம், சொந்த கடையாக கூட இருக்கலாம், அல்லது சொந்த வியாபாரமாக கூட இருக்கலாம், அல்லது நீங்கள் சொந்த வேலையாக கூட இருக்கலாம், அல்லது நீங்கள் சம்பளத்துக்கு வேலை பார்க்கலாம். எப்படி இருந்தாலும் நமக்கு கொடுக்கப்பட்ட கடமையில் எப்படி இருக்கணுமாமா? காரிய சித்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இப்போ காரிய சித்தி உள்ளவர்களாக இருக்கணும்னா நம்ம கூட யார் இருக்கணும்? கர்த்தர் நம்ம கூட. இப்போ நம்ம காரிய சித்தி உள்ளவர்களா இருக்கணும்னா நம்ம கூட யார் இருக்கணும்? கர்த்தர் இருக்கணும். அதில் நீங்கள் கவனமாக இருக்கணும். கர்த்தர் நம்மோடு இருந்தால் நம்ம யாரா இருப்போம்? காரிய சித்தி உள்ளவர்களாக இருப்போம். இப்படி காரிய சித்தி உள்ளவர்களாக இருந்தபடினால அவன் எகிப்தியனாகிய தன்னுடைய எஜமான் வீட்டிலே இருந்தான். கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு. அப்போ பாருங்க, நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். நம்மை இந்த உலகம் கண்காணித்து கொண்டிருக்கிறது. உலக மக்கள் நம்மளை கண்காணித்து கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய எஜமான் நம்மளை கண்காணித்து கொண்டிருக்கிறார். நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு, நமக்கு கொடுக்கப்பட்ட வேலை எங்கேயோ அங்கே நாம் கண்காணிக்கப்படுகிறோம் என்பதை நீங்கள் மறந்து விடக்கூடாது. இப்போ பாருங்க, யோசேப்போடு கர்த்தர் இருந்தபடினால ஒரு காரிய சித்தி உள்ளவனாக இருந்தான். ஒரு எஜமான் வீட்டில் கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்பதை எஜமான் அறிந்து கொண்ட பின்பு யோசேப்பின் இடத்தில் தயை வைத்து, இப்ப பாருங்க, இந்த காரிய சித்தி உள்ளவனா உண்மை உள்ளவனா இருந்தபடினாலே யோசேப்புக்கு என்ன கிடைக்குது? முதல்ல அடிமையா இருந்த யோசேப்புக்கு என்ன கிடைக்குது? தயை கிடைக்குது. தயை வைத்து அவனை தனக்கு என்ன ஆக்குறாராமா? ஊழியக்காரனா ஆக்குறாரு. அப்புறம் தன் வீட்டுக்கு விசாரணைக்காரனுமாக்கி தனக்கு உண்டான எல்லாவற்றையும் அவன் கையில ஒப்புவித்தான். பாருங்க, அடிமையா வேறொரு தேசத்திலிருந்து வாங்கிட்டு போன ஒரு மனிதன் இடத்துல தனக்கு வீட்டுக்கு உண்டான எல்லாவற்றையும் யாராவது ஒப்பு கொடுப்பார்களா? இதுதான் புதிய ஏற்பாடு சொல்லுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், கொஞ்சத்திலே உண்மை உள்ளவனிடத்துல உண்மை உள்ளவனை அநேகத்தின் மேல் அதிகாரியாக ஆக்குவேன். அப்ப நம்ம என்ன செய்யணும்? நம்ம இடத்துல கொடுக்கப்பட்ட பொறுப்பை, வேலைய, வியாபாரத்தை, எதுவா இருந்தாலும் நம்ம எப்படி இருக்கணுமாமா? கொஞ்சத்துல உண்மையா இருக்கணும். இருக்கும், கஷ்டம் இருக்கும், ஏச்சு இருக்கும், பேச்சு இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனா நீங்க நம்ம எப்படி இருக்கணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. உண்மையா இருந்தா, கொஞ்சத்துல உண்மையா இருந்தா அநேகத்தின் மேல அதிகாரியாக. இப்ப உண்மை உள்ளவனாகிய இருந்த இந்த யோசேப்பு இடத்துலதான் இப்ப எஜமான் வீட்டுல அவர் என்னவா வச்சுட்டாரு? யாவற்றையும் அவன் கையிலே ஒப்புவித்தான். அவனை தன் வீட்டுக்கும் தனக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் விசாரணை காரணமாக்கினது முதற்கொண்டு கர்த்தர் யோசேப்பின் நிமித்தம்
அந்த எகிப்தின் வீட்டை ஆசீர்வதித்தார். இப்ப பாருங்க, யோசேப்பின் நிமித்தம், அந்த உண்மையுள்ள யோசேப்பின் நிமித்தம் இப்ப பாருங்க, அந்த எகிப்தினுடைய வீட்டை கர்த்தர் என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாரு? ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சிட்டாரு. வீட்டிலும் வெளியிலும் அவனுக்கு உண்டானவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது. பாருங்க, பார்வோனுடைய அந்த பார்வோனுடைய பிரதானியும் தலையாரிகளுக்கு அதிபதியுமாகிய போத்திபார் வீடு எப்படி ஆயிடுச்சாமா? எல்லாமே ஆசீர்வாதம். யார் நிமித்தம்? யோசேப்பின் நிமித்தம். அடிமையாக வாங்கப்பட்ட யோசேப்பின் நிமித்தம். இப்ப நம்ம ஒரு காலத்துல அடிமையா இருந்தோம், தெரியுமா? நம்ம எல்லாருமே அடிமையா இருந்தோம். யாருக்கு அடிமையா இருந்தோம்? பிசாசுக்கு அடிமையா இருந்தோம், தெரியுமா? பிசாசுக்கு அடிமையா இருந்து பாவத்துல கிடந்தோம். இப்ப நம்மள விலை கரையை கொடுத்து வாங்கினது யாரு? என்னத்தை கொண்டு விலை கரையை கொடுத்து வாங்கினாரு? அவருடைய விலையேறப்பட்ட ரத்தத்தை கொடுத்து அவர் நம்மை வாங்கி இருக்கிறார். ஆக நம்ம எப்படி இருக்கணும்? அப்போ நம்ம எப்படிங்க இருக்கணும்? உண்மையா இருக்கணும். கொஞ்சத்துல நீங்க உண்மையா இருந்தீங்கன்னா அநேகத்தின் மேல உங்களை அதிகாரியாக்க கர்த்தர் விருப்பம் கொண்டு இருக்கிறார். அவருடைய சித்தத்தை நீங்க அறிந்து கொள்ளுங்க. முதல்ல வாசிங்க. அடுத்து, ஆகையால் அவன் தனக்கு உண்டானதை எல்லாம் யோசேப்பின் கையிலே ஒப்பு கொடுத்து விட்டு தான் புசிக்கிற போஜனம் தவிர தன்னிடத்தில் இருக்கிற மற்றொன்றை குறித்தும் விசாரியாது இருந்தான். யோசேப்பு அழகான ரூபமும் சௌந்தரிய முகமும் உடையவனாய் இருந்தான். சில நாள் சென்ற பின் போதும். இப்ப யோசேப்பு எப்படி இருந்தாராமா? அழகான ரூபமும். இதுதான் பெரிய ஆபத்து. அழகா இருந்தாவே ஆபத்து தான். பாருங்க, யோசேப்பு அழகான ரூபமாய் இருந்தான், சௌந்தரிய முகமும் உடையவனாய் இருந்தான். அழகா இருக்கிறது ஒரு பெரிய ஆபத்து. சரி, அதுக்கு பின்னாடி உள்ளதை நீங்க வாசித்திருப்பீங்க, நீங்க தெரிந்திருப்பீங்க. இதுல நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா, 2வது வசனம், கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். இப்ப நம்மோட யார் இருக்கணும்? கர்த்தர் நம்மோடு இருக்கணும். சரி, கர்த்தர் சுதந்திரமா வாசிங்க. ஆதியாகமம் 39:20 வாசிங்க. யோசேப்பின் எஜமான் அவரை பிடித்து ராஜாவின் கட்டளையால் காவலில் வைக்கப்பட்டவர்கள் இருக்கும் சிறைச்சாலையை அவரை ஒப்புவித்தார். பாருங்க, அங்க போத்திபார் வீட்டில் நடந்த சில சம்பவங்கள் நிமித்தம் இப்ப யோசேப்பு எங்க போயிட்டாரு? சிறைச்சாலை போயிட்டாரு. இவர் உண்மை உள்ளவராக இருந்தாரு, காரிய சித்தி உள்ளவராக இருந்தாரு. யோசேப்பு நிமித்தம் அந்த போத்திபார் வீடு ஆசீர்வதிக்கப்பட்டது. ஆனா இப்ப யோசேப்பு எங்க இருக்கிறாரு? சிறைச்சாலைக்கு போறதுக்கு காரணமா இருந்தது யாரு? போத்திபார் மனைவி. எப்ப பாருங்க, ஆனாலும் இவ்வளவு நடந்தும் யோசேப்பு தன் உத்தமத்தை விடவே இல்லை. இப்ப ஒரு எங்க போயிட்டாரு? யோசேப்பின் எஜமான் அவனை பிடித்து ராஜாவின் கட்டளையால் காவலிலே வைக்கப்பட்டவர்கள் இருக்கும் சிறைச்சாலையிலே அவனை ஒப்புவித்தான். அந்த சிறைச்சாலையிலே அவன் இருந்தான். இப்ப யோசேப்பு எங்க இருக்கிறாரு? சிறைச்சாலையிலே இருக்கிறார். அடுத்த வசனம், இப்ப யோசேப்பு கூட யார் இருக்கிறது? கர்த்தர் கூட இருக்கிறார். யோசேப்பு எங்க இருக்கிறாரு? சிறைச்சாலையில் இருக்காரு. அப்படி கர்த்தர் எங்க இருக்கிறாரு? சிறைச்சாலையில். இப்ப யோசேப்பும் சிறைச்சாலையில் இருக்கிறாரு, கர்த்தரும் சிறைச்சாலையில தான் இருக்கிறார். வாசிங்க அப்படியே. அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். இப்ப பாருங்க, அங்க
போத்திபார்ட்ட தயவு கிடைச்சது. இப்ப யார்கிட்ட தயவு கிடைக்குது? சிறைச்சாலை தலைவன்கிட்ட தயவு கிடைக்குது. கீழே வாசிங்க. சிறைச்சாலை தலைவன் சிறைச்சாலையில் வைக்கப்பட்ட யாவரையும் சிறைச்சாலை தலைவன் சிறைச்சாலையில வைக்கப்பட்ட யாவரையும் யோசேப்பின் கையில ஒப்புவித்தான். அங்கே அவர்கள் செய்வதெல்லாவற்றையும் யோசேப்பு செய்தான். கர்த்தர் அவனோட இருந்தபடினால் அவன் எதை செய்தானோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணினபடினாலும் அவன் வாசமாயிருந்த யாதொன்றையும் குறித்து சிறைச்சாலை தலைவன் இப்ப பாருங்க, அடிமையா இருந்தாலும் சரி, ஒரு வீட்டில் வேலைக்காரனா இருந்தாலும் சரி, சிறைச்சாலையில் இருந்தாலும் சரி, கர்த்தர் நம்மோடு இருப்பாரானால் நம்ம எப்படியாப்பட்டவர்களா இருப்போம்? நம்ம எப்படியாப்பட்டவர்களா இருப்போம்? தயவு பெற்றவர்களாக இருப்போம். கர்த்தர் நம்மோடு இருக்கணும். நம்ம எங்க இருந்தாலும் சரி, சிறைச்சாலையில் இருந்தாலும் சரி, அடிமையா இருந்தாலும் சரி, எங்க இருந்தாலும் சரி, கர்த்தர் நம்மோடு இருந்தா நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருப்போம்? தயவு பெற்றவர்களாய், ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிங்க. இதுலயும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் 22வது வசனம் வாசிங்க. சிறைச்சாலை தலைவன் 21. கர்த்தர் யோசேப்போடு இருந்து அடுத்த வசனம் வாசிங்க. அடுத்து ஆதியாகமத்தின் புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 33. ஆகையால் விவேகமும் ஞானமும் உள்ள ஒரு மனுஷனை தேடி அவனை எகிப்து தேசத்துக்கு அதிகாரியாக பார்வோன் ஏற்படுத்துவாராக. இப்ப பாருங்க, இப்ப சிறைச்சாலையிலிருந்து வெளியே வந்தாச்சு. அங்க சில காரியங்கள், சொப்பனங்கள் எல்லாவற்றிலும் இருந்து வெளியே வந்தாச்சு. இப்ப பார்வோன் கண்ட ஒரு தரிசனத்துக்கு விளக்கம் தேவை. பார்வோன் கண்ட ஒரு தரிசனத்துக்கு விளக்கம் தேவை. இந்த விளக்கத்தை கொடுக்கிறது யாருங்க? யோசேப்பு தான். அப்போ யோசேப்பு கூட என்ன இருந்தா? யார் இருந்தது கூட? கர்த்தர் இருந்தார். இப்ப அதை நம்ம அங்க வாசிக்கிறோம். ஆகையால் விவேகமும் ஞானமும் உள்ள ஒரு மனுஷனை தேடி அவனை எகிப்து தேசத்துக்கு அதிகாரியாக பார்வோன் ஏற்படுத்துவாராக என்று யோசேப்பு சொல்லுகிறார். கீழே வாசிங்க. இப்படி பார்வோன் செய்து தேசத்தின் மேல் விசாரணைக்காரரை வைத்து பரிபூர்ணமுள்ள 7 வருஷங்களில் எகிப்து தேசத்தில் விளையும் விளைச்சலில் 5 ஒரு பங்கை வாங்கும்படி செய்வாராக. எகிப்து தேசத்தில் விளையும் விளைச்சல் 5 ஒரு பங்கை வாங்கி கொள்ளும்படி செய்வாராக. இப்ப நீங்க இது வீட்டில் போய் நீங்க வாசிச்சு பாருங்க. இப்போ ஒரு விவேகமும் உண்மையும் உள்ள ஒரு மனுஷன், ஞானமும் உள்ள ஒரு மனுஷன் வேணும். இந்த காரியங்கள்லாம் போயிட்டு இருக்கும்போது வாசிங்க 39 வருஷம். பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தியிருக்கிறபடியால் உன்னை போல விவேகமும் ஞானமும் உள்ள வேறொரு மனுஷன் இல்லை. இப்ப பாருங்க, கர்த்தர் யோசேப்பு கூட இருந்தபடினால யோசேப்பு கூட என்ன இருக்குது? விவேகம் இருக்குது, ஞானம் இருக்குது, சொப்பனங்களை சொல்லுகிற, சொப்பனங்களுக்கு விளக்கம் சொல்லுகிற அந்த ஞானமும் இருக்குது. யோசேப்போடு கர்த்தர் இருந்தார். கர்த்தர் இருந்தது நிமித்தம் இப்ப யோசேப்புல எவ்வளவு காரியம் காணப்பட்டது. இப்ப பாருங்க, அடுத்து வாசிக்கிற. நீ இந்த அரண்மனைக்கு அதிகாரியா இருப்பாய். இப்ப பாருங்க, இப்ப யோசேப்பு எகிப்து தேசத்துல அரண்மனைக்கு போய் என்ன வாங்கிட்டாராமா? அதிகாரி. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளை உங்களுடைய வாழ்க்கையில, ஆவிக்குரிய வாழ்க்கையில ப்ரமோஷன் வேணும். என்ன வேணும்? ப்ரமோஷன் வேணும். ப்ரமோஷன் என்னது? ப்ரமோஷன் என்னது? பதவி உயர்வு பெற்றுக்கொண்டே இருக்கணும். ஆவிக்குரிய வாழ்க்கையில கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்க என்ன செய்யணும்? யோசேப்பு போல உண்மை உள்ள காரிய சித்தி உள்ளவனா இருந்தா
விவேகமும் ஞானமுள்ளவனா இருந்தா, கர்த்தர் நம்மோடு இருந்தா நமக்கு என்ன நடக்கணும்? பதவி உயர்வு கிடைத்து கொண்டே இருக்க வேண்டும். ஆவிக்குரிய வாழ்க்கையில, உலக பிரகாரமான வாழ்க்கையில இருக்கணும். அதிலும் மேலாக கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, ஆவிக்குரிய வாழ்க்கையில பதவி உயர்வு இருக்கணும். அப்படின்னா என்னவா இருக்கணும்? என்ன இருக்கணும்? விசுவாசியாவே இருக்கக்கூடாது. விசுவாசியாவே எல்கேஜி படிக்கிறோம், யூகேஜி எல்கேஜி படிக்கிறோம். அடுத்து எங்கே போவோம்? 1ஆம் கிளாஸுக்கு போவோம். அப்புறம் 12 வருஷம் பள்ளி படிப்பை முடித்து விட்டு அடுத்து என்ன பண்ணுவோம்? காலேஜுக்கு போவோம். காலேஜை முடிச்சுட்டு வேலைக்கு போகணும். ஆனால் என்ன பண்ணிக்கூடாது? எல்கேஜி யூகேஜிலே இருக்கக்கூடாது. அப்போ பதவி உயர்வு வேணும்னா என்ன செய்யணும்? நான் இன்னும் விசுவாசியாவே இருக்கக்கூடாது. ஆனால் விசுவாசியாவே இருக்கணும்ல விரும்புகிறாங்க. யார் விரும்புறது? விசுவாசியே இல்லை, விசுவாசியை வளரணும்னு விரும்புகிறாங்க. ஆனால் ஊழியக்காரங்க என்ன நினைக்கிறாங்க? ஒரு விசுவாசியாவே இருக்கணும், வளரக்கூடாது. ஏன் விசுவாசியாவே இருக்கணும்? ஏன் விசுவாசியாவே இருக்கணும்? அவன் ஊழியக்காரனா போயிட்டானா என்ன வராது? அதான் ஆவிக்குரிய வாழ்க்கையா? ஒரு விசுவாசி ஊழியக்காரனா போயிட்டானாங்க, அவனுக்கு என்ன வராது? வருமானம் வராது. ஆகவே இன்னைக்கு ஊழியக்காரங்க என்ன நினைக்கிறாங்க? விசுவாசியாவே இருக்கணும், ப்ரமோஷன் இருக்கக்கூடாது. கர்த்தர் அதை விரும்பல. 12 சீசர்களை மீன் பிடிச்சிக்கிட்டு இருந்தவங்களை என்ன பண்ணாரு? அப்போஸ்தலர்களாக, நம்முடைய சீசர்களாக மாற்றினார். அதோடு விட்டுட்டாரா? உலகம் எங்கும் அவர்களை எடுத்து பயன்படுத்தினார். இதுதான் கிறிஸ்தவம். ஆனால் இன்னைக்கு ஆவிக்குரிய கிறிஸ்தவம் அப்படி இல்லை. இருக்கிறவே அப்படியே இருக்கணும். ஒருவன் வளர்ந்து விடக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இந்த நாளில் நாம் தியானித்த இந்த யோசேப்பினுடைய காரியங்களை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த யோசேப்புக்குள்ள இருந்த நீங்கள் நல்லா வீட்டில் வாசிச்சு பாருங்க. மறுபடியும் யோசேப்பு எப்படி போய் விற்கப்பட்டார்? அடிமையாக. மறந்துறாங்க. அடிமைத்தனத்தில் இருந்தால் கூட ஒரு உண்மை உத்தமத்தை விட்டுட்டாரா? விடலை. ஆகவே ஒரு ஆவிக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தேவையானது என்ன? உண்மை, உத்தமம் தேவை. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த காரியங்களிலே மனதில் வைத்துக்கொண்டு அதன்படி நீங்கள் யோசேப்பை போல உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டு நீங்கள் காணப்படுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.